வந்தோடனே ஓடிடுறாரு, என்ன நிற்கவே மாட்டாரு. தெரிஞ்சாலும் தப்பு, தெரியலனாலும் தப்பு. இப்போ இவ்வளோ கேள்விகள் என்ன நோக்கி வர்றது வந்து பார்த்தீங்கன்னா, என் மிஸ்ஸஸ் நோக்கி தான் நிறைய வந்தது. இன்னைக்கு வீடு கட்டி நாங்கள் சந்தோஷமா இருக்கிறோம்னா, என் ஒய்ஃப் எனக்கு ரொம்ப பிரியமானது. எங்கள் அப்பா எனக்கு எவ்வளோ சப்போர்ட்டாக இருந்தாலும் அது என் ஒய்ஃப். குப்பத்துக்கும் சேரிக்குமே வித்தியாசம் தெரியாதவங்க இருக்கிறாங்க. காலையில் ஆனால் கடலில் காலை வைக்கிறதுக்கு உண்டான வேலைகள்லாம் செய்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா குப்பம். சேரி என்பது வந்து பார்த்தீங்கன்னா பல தொழில் செய்கிறவங்க எல்லாமே ஒன்று சேர்ந்து வசிக்கிறது தான் சேரி. சிங்காரம்மா ஊர் சென்னைன்னு பேர், ஊரை சுற்றி ஓடுதமா கூவாரன்னு தான் இங்கே பேசியிருக்கிறாங்க. இங்கே வந்து ஜெயிச்சவங்க எல்லாரும் மெட்ராஸை குச்சப்பட்டி தான் பேசியிருக்கிறாங்க. மாமாவும் பொண்ணை கூடன்னு ஒரு பாட்டு. பண்ணபுரம் போனதில்லை, பட்டணந்தான் போனதில்லை, பத்தினிய பார்த்ததில்லை. என்ன சொல்ல வரீங்க? நானும் வந்து பக்காவாக கலெக்டர் ஆஃபீஸு பக்கத்தில் தான், வீடு இல்லாத குடும்பத்தில் தான் என்னுடைய சொந்த பந்தங்கள்லாம் இருந்தோம். அதுக்கப்புறமா தான் இந்த ஏரியாவுக்கு வந்தோம். இது வரைக்கும் சினிமாவில் பேசுகிற மாதிரி இல்லை. ஏய் நான் குவினுக்கிறேன், நான் குஞ்சினுக்கிறேன், என் சந்ததி வரை யாரும் பேசுகிறதே கிடையாது. அடுக்குமாடி குடியிருப்பு தான், நெருக்கமான வாழ்க்கை தான். ஆமாம், இதில் தான் வாசிக்கிறோம். எங்களுக்கும் குடும்பம் இருக்குது, பொண்டாட்டி இருக்குது, பிள்ளைங்க இருக்குது. ரொம்ப சிம்பிளாக சொன்னால், துண்டுற தட்டில் வந்து மூத்திரம் மிஞ்சிட மாட்டோம், அந்த வேலை செஞ்சிடாது. வணக்கம், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டேக் ஒன் தமிழ். நான் உங்கள் விஜய் பிரானேஷ். இன்றைக்கி என் கூட இருக்க ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து நம்ம பல படங்களில் வந்து ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக பார்த்துருப்போம். அண்ட் நம்ம எல்லாருக்குமே டக்குன்னு தெரியணும் அப்படின்னா சார்பட்டா பரம்பரையில் வர மீரான் அப்படின்னா தெரியும். என் கூட இன்றைக்கி சாய் தமிழ் அவர்கள் தான் இருக்காங்க. அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் பேச போகிறோம், வாங்க பேசலாம். வணக்கம் அண்ணன். வணக்கம் பிரதர். உங்களை சந்திக்கிறதுல எனக்கும் எங்கள் டீமுக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ இந்த ஒரு ஃபீல்டில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஸ்கூல் வந்து படிக்கும்போது எல்லாருக்குமே ஒரு தோணல் தான், படிப்பு வரலன்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது. ஸோ நீங்கள் வந்து 10th வரைக்கும் தான் படிச்சிங்க. படித்த உடனே இந்த நடிப்பு மேலே ஆர்வம் வந்துருச்சா, இல்லை படிக்கும் போதே பேசாமல் நடிப்புக்கு போயிடலாங்கிற ஆர்வத்தில் உள்ள வந்துட்டீங்க? அப்படிலாம் ஒன்றும் இல்லை பிரதர். எனக்கு எங்கள் அப்பா வந்து கப்பலில் சீமனாக இருந்தார். அது வந்து ஒரு கப்பல் லைஃப், கடல் வாழ்க்கை அப்படி போகும். அது எனக்கு ரொம்ப ஆசை வந்து சீமனாகி போகணுன்னு தான், அப்பா வேலைக்கு போகணுன்றது தான். ஒரு ஆக்ஷன் மாதிரி தான் இது. என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தார், அவர் மூலிமா வந்து சினிமாவில் வந்து சின்னதாக அறிமுகம். முகம் தெரியாத நிறைய படம், போலீஸ் ஷூ. நான் ஆரம்பத்திலே வந்து பாக்ஸர்ன்றதுனால கொஞ்சம் வளர்ந்த பிறகு பாடி பில்டிங் பண்ண ஆரம்பித்தேன். பாடி பில்டிங் பண்ண ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் பார்க்கறதுக்கு தெருப்பாக தெரியும். அப்புறமா நம்ம காசிமேடு இந்த சர்க்கிள்ன்றதுனால ஃபைட்டர்ஸ் நிறைய பேருங்க ஜாஸ்தி. அதனால் சினிமா லிங்க் நிறைய. அதில் என் நண்பர் ஒருத்தர் மூலயமா தான் எனக்கு சினிமா அறிமுகமாச்சு. கடைசியில் அதுதான் என்னுடைய நிரந்தர அடையாளமாக சினிமா. ஆனால் இப்போது நீங்கள் சினிமாவுக்குள்ளே அந்த டைமில் வரேன்னு சொன்னோம், உங்களோட ஃபேமிலியோட பார்வை எந்த மாதிரி இருந்து? டக்குன்னு அலோவ் பண்ணிட்டாங்களா, இல்லை கொஞ்சம் ஒரு சின்ன ஹெசிடேஷன் இருந்ததா? இல்லை, என் வீட்டில் எனக்கு எந்த ப்ரெஷரும் இல்லை பிரதர். எனக்கு எங்கள் அம்மாவும் சரி, எங்கள் அப்பாவும் சரி, என் ஃபேமிலி மெம்பர்ஸும் சரி, அதுக்கப்புறமா என் ஒய்ஃபும் சரி. சினிமாவில் நான் உள்ள நுழைஞ்சி நிறைய ஸ்ட்ரகிளு, எவ்வளோலாம் சினிமா விட்டு வெளியே போகலான்ற முடிவுலாம். அதுவும் பேச்சுலராக இருக்கும்போது ஒரு லைஃப், அப்போ ஒன்றும் தெரியல. அப்படியே சினிமாவில் இருக்கும்பொழுதே தான் நான் வந்து டவுன்ஃபால் இருக்கும்போது தான் எனக்கு கல்யாணம் ஆச்சு. ஓகே. ஆமாம், அப்போது நிறைய கொஸ்டின்ஸ். இப்போ என்னால் வந்து பார்த்திங்கன்னா, என் ஒய்ஃப் சைடில் இருந்தும் சரி, என்கிட்ட டைரெக்டாக கேட்க முடியாதவங்க கூட என் ஒய்ஃப் கிட்ட கேட்பாங்க. என்ன உங்கள் வீட்டுக்காரு வராருன்னா எந்த படத்தில் வந்தோடனே ஓடிடுறாரு, என்ன நிற்கவே மாட்டார், தெரிஞ்சாலும் தப்பு, தெரியலனாலும் தப்பு. இப்போ இவ்வளோ கேள்விகள் என்னை நோக்கி வர்றது வந்து பார்த்திங்கன்னா, என் மிஸ்ஸஸ் நோக்கி தான் நிறைய வந்தது, என் ஒய்ஃபை நோக்கி தான் நிறைய வந்தது. என் மேலே இருக்கிற எல்லா கேள்விகளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க தான் பதில் சொல்ல வேண்டியதாக இருந்துச்சு. அதையெல்லாம் என் ஒய்ஃப்லாம் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்ததுனால தான் என்னால் சினிமாவில் ஓரளவுக்காச்சு நிற்க முடியுது. சாதிச்சோன்றதை விட ஒரு நாள் சஸ்டெயின் பண்ணுறதே பெரிய விஷயமா இருக்குது. சேகுவாரா சொல்கிற மாதிரி, தவழ்ந்தோ நடந்தோ ஓட முடியலனாலும் இந்த தவழ்ந்து நடந்துன்ற மாதிரி முயற்சிகள் ஒண்டி தான் போயிட்டுருக்குது. கண்டிப்பாக அது கூடிய விரைவில் ஓடுற நிலைமை வரும். ஆனால் என்னென்னா, ஒய்ஃப் பற்றி சொல்லும்போது அது ஒரு எக்ஸைட்மெண்ட் வந்து ஃபேஸில் தெரிஞ்சுது. ஸோ சொன்னீங்க டவுன்ஃபாலில் இருக்கும்போது ஒருத்தவங்க கூட வந்து நிற்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கடினமானது. ஸோ அது எப்படி நடந்தது? இஸ் இட் லவ் மேரேஜ் இல்லை அரேஞ்ச் மேரேஜா, எப்படி அது நடந்தது? லவ் மேரேஜ் தான் பிரதர். எல்லாம் ஒரு பழமையான குடும்பம் தான். என் ஒய்ஃப் வீடு, அவங்க வீடு எல்லாமே லவ் மேரேஜ் தான். முதல் முறையாக வீட்டில் வந்து இந்த டெலிஃபோன்லாம் வந்தது பார்த்தீங்களா, அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா லவ் ஸ்டார்ட் ஆச்சு. 2 பேர் வீட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒத்துக்குனாங்க. அதனால் லவ் மேரேஜ் வந்து எங்களுக்கு பெரிய விஷயமா இல்லை. 2 வீட்டு சைட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ எங்கள் அப்பாவும், அவங்க அப்பா வந்து ஆர்பாரில் ஒர்க் பண்ணார், எங்கள் அப்பா கப்பலில் சீமனாக இருந்தார். நான் கல்யாணம் பண்ணும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா, சென்னையில் வந்து சென்னை பாடி பில்டிங் காம்படிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா 2 டைம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டர் மெட்ராஸ் அடிச்சிட்டேன். சென்னை ஆணையரகங்களில் வந்து 2 வாட்டி நான் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா ஃபோர்க் லிஃப்ட் ஆப்ரேட்டிங், எம்ஆர்எல்ல ஒர்க்கு, அது போல்
அந்த வேலைங்கள்லாம் செஞ்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா தான் சினிமா. ஓகே. அதுக்கப்புறமா சினிமா. அது 10வது ஃபெயில் ஆகி கொஞ்சம் இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கும்பொழுது, சினிமாவுக்கும் போவேன். வேலைய விட்டுட்டு சினிமாவுக்கு முடியாத ஒரு சூழ்நிலை வந்தது. அதுக்கப்புறமா சினிமாவே முழு நேரமா எடுத்தது. முழு நேரமா இருக்கும்போது அப்படியே லவ் ஆரம்பிச்சது. லவ்லேருந்து மேரேஜ் ஆரம்பிச்சது. அதுவரைக்கும் கரெக்ட்டா தான் இருந்தது. ஃபேமிலின்னு உள்ள வரும்பொழுது உங்களுக்கு தெரியும்ல, ஆமா. கமிட்மெண்ட் அதிகமாக ஆரம்பிக்குது. குழந்தைங்க, வருமானம், வீட்டுக்கு நம்ப வேண்டியதா இருக்கும். நெறைய பேர் நம்ம வீட்டுக்கு வர வேண்டியதா இருக்கும். கமிட்மெண்ட் ஜாஸ்தியாகுது. இதில வரவு, செலவு இது எல்லாமே இருக்கும்போது, ஒரு இடத்துக்கு மேல வந்து பெரிய ஸ்ட்ரகிள். பொருளாதார ரீதியாவே வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கரமான ஸ்ட்ரகிள். அதெல்லாம் என் ஒய்ஃப் வந்து பயங்கரமா எனக்கு எப்படி சொல்றது? லவ் பண்ணும்பொழுது இருந்ததபடியே, அந்த வறுமையான காலங்கள் இருக்குது பார்த்தீங்களா? ஆமா. அத வாயில சொல்ல முடியாத அளவுக்குலாம் இருக்கும். ம். அந்த சூழ்நிலையில கூட எனக்கு ரொம்ப பயங்கர சப்போர்ட்டா இருந்தாங்க. அதுதான் எனக்கு வந்து ஏன்னா, அப்போ நான் வந்து நல்லா பிராக்டிஸ் பண்ணுவேன். என் ஃபுட்டே வேறையா இருக்கும். ம். இப்போ நாங்க இந்த கடலோர சைடுல இருக்கிறதுனால எங்களுக்கு கிஷ்லாம் ஓரளவுக்கு சீப்பாக இருந்தாலும், அப்படி இருந்தாலும் நான் காலையில முட்டை எடுக்கணும், எக் எடுக்கணும். நான் பிராக்டிஸ் பண்ணுவேன். சினிமா தேடி போவேன். இவ்வளோ இருக்குது. அப்போ பெருசா சம்பாதிக்கிறனாலும், சின்னதா சம்பாரிச்சாலும், அதில வந்து பார்த்தீங்கன்னா, என் ஒய்ஃப் என்ன வந்து அதே லைஃப் தான் எனக்கு குடுத்தாங்க. எதுவுமே அவங்க பெருசா எனக்கு வந்து இத செய்யுங்க, அத செய்யுங்கன்லாம் எனக்கு சொன்னது கிடையாது. நான் சம்பாரிச்சு குடுக்குறதுல என்னங்க, இன்னைக்கு ஒரு ஒரு வீடு கட்டி நாங்க சந்தோஷமா இருக்கிறோம்னா, என் ஒய்ஃப் எனக்கு ரொம்ப பெரிய மாடல். எங்க அப்பா எனக்கு எவ்வளோ சப்போர்ட்டா இருந்தாரோ, அது மாரி என் ஒய்ஃப் எனக்கு. ஆனா அதானே ஒருத்தங்க டவுன்ஃபால்ல கூட நிக்கிறதுங்கிறது, எல்லாரும் நிக்கிறது நம்ம சொல்லுவோம். யாரோ ஒருத்தர் கூட இருந்துட மாட்டாங்களா அப்படின்னு. ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒரு மொமெண்ட் நீங்க எப்பயாவது தேங்க்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கீங்களா? இந்த மாரி இருந்ததுக்கு? இல்ல பிரதர் நெறைய சண்ட போடுவேன். அவங்க என் மேல ரொம்ப அன்பா, பாசமா இருப்பாங்க. ஆ. எனக்கு ஒரு வேள அத காட்ட தெரியலன்னான்னு தெரியல. என்னுடைய ஃபால்ட் கூட அது. நான் எப்பயுமே இப்படி இருக்கிற மாரியே இருந்துருவேன். ஸ்பெஷல் தேங்க்ஸ்லாம் எதுவும் பண்ணது கிடையாது. நீங்க கேட்டதுனால இந்த வீடியோ மூலியமா உங்களுக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லிடுறேன். அதாவது வடசென்னைய வந்து நம்ம எல்லா படங்கள்லயும் பல இயக்குனர்கள் வடசென்னைய காட்டிட்டாங்க. இருந்தாலுமே வடசென்னை மேல எப்பவுமே வந்து ஒரு பெர்ஸ்பெக்டிவ் வைக்கப்படும்ல. ஏன்டா எப்ப பார்த்தாலும் வடசென்னை இந்த மாரி ஒரு பெர்ஸ்பெக்டிவ்லயே காட்டுறீங்கன்னு என்னைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு தோணியிருக்கா? இருக்கு பிரதர். அது எப்படி இல்லாத இருக்கும்? ம். இருக்குது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, இங்க வடசென்னை என்பது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பரப்பளவு. ம். வடசென்னைன்றது வந்து பார்த்தீங்கன்னா, வெறும் காசிமேடு, ராயபுரம், வேசர்பாடி மட்டும் கிடையாது. இது ஒரு பெரிய பரப்பளவு. இந்த பெரிய பரப்பளவுல வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா மக்களும் வசிக்கிறாங்க. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, பொதுப்படையா வந்து சில சினிமால இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, குப்பத்துக்கும், சேரிக்குமே வித்தியாசம் தெரியாதவங்க இருக்கிறாங்க. குப்பம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா, மீனவ மக்கள் அவங்க வசிக்கிறதுக்கும், அவங்க பிசினஸுக்கும், வலைய அலசுறதுக்கும், போட்ட ரெடி பண்ணுறதுக்கும், காலையில ஆனா கடல்ல கால வைக்கிறதுக்கு உண்டான வேலைகள்லாம் செய்ற இடம் வந்து பார்த்தீங்கன்னா, குப்பம். சேரி என்பது வந்து பார்த்தீங்கன்னா, பல தொழில் செய்றவங்க எல்லாமே ஒண்ணு சேர்ந்து வசிக்கிறது தான் சேரி. இந்த வித்தியாசம் வந்து பார்த்தீங்கன்னா, சினிமா எடுக்க போறவங்களுக்கும், எடுத்துன்னு இருக்கிறவங்களுக்கும் தெரிஞ்சவங்க அத சிறப்பா செய்றாங்க. தெரியாதவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இங்க இருந்தா அத்தான்னுவாங்க, உங்க அம்மான்னுவாங்க, அப்படின்னுவாங்க, இப்படின்னுவாங்கன்றத தான் ப்ரொஜெக்ட் பண்றாங்க. இங்க எல்லா தரப்பட்ட மக்களும் இருக்கிறாங்கல்ல. சிங்காரம்மா ஊரு, சென்னைன்னு பேரு, ஊர சுத்தி ஓடுதம்மா, கூவம் ஆறுன்னு தான் இங்க பேசியிருக்கிறாங்க. இங்க வந்து ஜெயிச்சவங்க எல்லாரும் மெட்ராஸ கொச்சப்படுத்தி தான் பேசியிருக்கிறாங்க. இப்ப ஹரிசார் படத்திலேயே என்னடா, சென்னையில என்னடா தண்ணி கொஞ்சம் கூட இல்லடான்றதுனால, சென்னையில யாருமே தண்ணி இல்லாதயா போயிட்டாங்க. இதில குறைகள் இருக்கும். ஆனா, அத சுட்டி காட்டுறதாவா தான் இருக்குது. புரியுது. இன்னொரு பாட்டு ஒண்ணு வருங்க. அந்த பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ரஜினி சார் பாட்டு அது. மாமா உன் பொண்ண குடுன்னு ஒரு பாட்டு. எனக்கு வருத்தமா இருக்குதுங்க அது. மாமா உன் பொண்ண குடுன்னு ஒரு பாட்டு. அந்த பாட்டுல வந்து பார்த்தீங்கன்னா, பண்ணபுரம் போனதில்ல, பாஞ்சாலிய பார்த்ததில்ல, ஆ பட்டணம் தான் போனதில்ல, பத்தினிய பார்த்ததில்ல. என்ன சொல்ல வரீங்க? பண்ணபுரம் போனதில்ல, பாஞ்சாலிய பார்த்ததில்ல. பட்டணம் தான் போனதில்ல, பத்தினிய பார்த்ததில்லன்னா, அப்புறமா இங்க இருக்கிறவங்கலாம் யாரு? நாங்கலாம் இங்க தான் இருக்கிறோம். அப்பலாம் எங்க பொண்டாட்டிங்க, எங்க அம்மாவ இங்க இருந்து வாழ்ந்தவங்கலாம் என்ன சொல்ல வரீங்க? சினிமா இஸ் மாஸ் மீடியம்ங்க. சினிமா இஸ் மாஸ் மீடியம். இத தான் வந்து பார்த்தீங்கன்னா, கம்யூனிசத்தில வந்து பார்த்தீங்கன்னா, லெனின் சொல்லியிருக்கிறாரு. சினிமாவ கைப்பற்றுங்க, நம்மளுடைய அரசியல வந்து கடத்துறதுக்கு சிறந்த ஒரு பாதையா இருக்குன்ட்டு. இங்க ஜெயிச்சு வந்த முதலமைச்சர் அண்ணாதுரையிலேருந்து, கலைஞர்லேருந்து, எம்ஜிஆர்லேருந்து, ஜெயலலிதாலேருந்து இன்னைக்கு இன்னும் அரசியல் உள்ள நுழையிறவங்களுக்கு எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, சினிமா பெரிய ஒரு மேடை. ஆமா. இருக்கிற மேடையே வந்து அசிங்கப்படுத்துறாதீங்க. இப்போ மெட்ராஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா மக்களும் வாழக்கூடிய இடம் தானே இது. நம்ம இடம்லாம் இது.
நம்ம வீட்டுக்குள்ளே கூட தான் இருக்குது, கக்கூஸ் பாத்ரூம் இருக்குது. வெறும் கக்கூஸ் பாத்ரூமே காயின் பண்ணி பேசின்னு இருப்பீங்களா? அப்போ அங்கே வாழ்கிற மக்களை மட்டும் காயின் பண்ணி பேசுறது என்ன தப்பு? கூவாறு ஓடுதுன்றாங்க, சென்னையில் தண்ணி கூட இல்லைன்றாங்க. பேண்டு நீங்கள் தாண்டா வந்து கூவாத்தை வந்து இப்படி ஆக்கி வச்சிட்டிங்கன்னு சொல்கிறாங்க. வெறும் மெட்ராஸ்காரன் மட்டுமே இந்த இடத்துல வந்து அசிங்கம் பண்ணுறானா? இல்லை பிரதர். இப்போ நம்மளுக்கு வந்து ஒட்டு மொத்தமாக நம்மளுக்கு பொறுப்பு இருக்குது இது மேலே. இந்த இடத்துல தான் நம்ம வளர்றோம், இந்த இடத்துல தான் நம்ம ஸ்டாராக இருக்கோம். நட்சத்திர ஹோட்டல்லேருந்து, நட்சத்திர விடுதியிலேருந்து, பெரிய பெரிய ஜாம்பவானுங்கள்லாம் இருக்கக்கூடிய ஒரு சினிமா தளமும் இங்கே தான் இருக்குது. பெரிய பெரிய நீதியரசர்கள் இருக்கக்கூடிய இடமும் இதுவாக தான் இருக்குது. ஒரு படம் வந்தது பிரதர். அது வந்து பார்த்தீங்கன்னா என்ன தான் ஓடிடியில் ரிலீஸ் ஆகிறதா இருந்தாலும் அசிங்கமாக பேசின்னு இருக்கிறாங்க பிரதர். அசிங்கமாகவே பேசின்னு இருக்கிறாங்க அவங்க பாட்டுன்னு அந்த படத்தில். அதை மட்டுமே ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. இப்படின்னா இப்படி இல்லை, தான் இருப்பாங்க. கூர்ந்து கவனிக்கிறவன் எப்படி கவனிப்பான்? ஓ, இந்த ஏரியானா இப்படி தான் பேசுவாங்க அப்படின்றவாங்க. நான் வந்து பக்காவாக பிரதர் கலெக்டர் ஆஃபீஸுக்கு பக்கத்தில் தான், எப்படி வீடு இல்லாத குடும்பத்தில் தான் என்னுடைய சொந்த பந்தங்கள்லாம் இருந்தோம். அதுக்கப்புறமா தான் இந்த ஏரியாவுக்கு வந்தோம். இது வரைக்கும் சினிமாவில் பேசுகிற மாதிரி இல்லை. ஏய் நான் குவினுக்கிற, நான் குந்தினுக்கிற, நான் கீச்சினுக்கிறேன்ட்டு என் முன்னோர்களோ என் சந்ததியரை யாரும் பேசுகிறதே கிடையாது. இதே மண்ணில் பிறந்து வளர்ந்தவங்க தான் நாங்கள் எல்லாமே. எல்லா தமிழ் சினிமாவும் எடுத்துங்க, அவர் சேரிக்காரன்னா அவர் வந்து இப்படி பேசுவார். ஏய் என்னாமே இங்கே உட்காந்துக்கிற, என்னாமே செஞ்சுன்னுக்கிற, லூஸ் மோகன் ஏதோ சொல்லிட்டு போய்கிறாருங்க. அதே எல்லா ஹீரோக்களும் முக்கியமாக இருப்பார். நீங்கள் மெட்ராஸ் படம்னு எடுத்து வச்சு பார்த்துங்க. அதான் கேட்குறேன். இல்லை பிரதர், இருக்குது இங்கே அடுக்குமாடி குடியிருப்பு தான், நெருக்கமான வாழ்க்கை தான். ஆமாம், அப்படி ஒரு பிளாட்ஃபார்ம் ஆகிப்போச்சு. இதில் தான் வாசிக்கிறோம். எங்களுக்கும் குடும்பம் இருக்குது, பொண்டாட்டி இருக்குது, பிள்ளைங்க இருக்குது. இதெல்லாம் குச்சப்படுத்தி தான் வந்து பெருமையை பேசணுமா? ரஞ்சித் சார் பாடியிருப்பார்ல மெட்ராஸ் படத்தில், எனக்கு தெரிஞ்ச அந்த பாடலில் தான் இந்த இடத்துடைய வேற ஒரு பரிமாணத்தை அவர் காட்டியிருப்பார். ஆமாம் பிரதர். அதில் அந்த பாடல்கள் வந்து ஒரு லைன் வரும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். கவலை கதவை உடைக்கும் கருவியாக இருப்போம், ஆனால் இருக்கும் இடத்துலேருந்து பறவையா பறப்போம்னு. எனக்கு தெரிஞ்சு மெட்ராஸில் இருக்கிற வட சென்னையை வேறு ஒரு பரிமாணத்தில் அவர் காட்டியிருந்தாருன்னா கண்டிப்பாக. ஆமாம் பிரதர். காசு பணம் வந்துட்டாலும் கஷ்டத்தில் வந்துட்டாலும் போக மாட்டோம் மண்ணை விட்டு. ஆமாம். மெட்ராஸ்காரனை அசிங்கப்படுத்துறது தான் நினச்சிக்கின்னு உங்களை நீங்களே திட்டிக்காதீங்க. நம்மளும் மெட்ராஸில் தான் வசிக்கிறோம். இது நம்மளுடைய பிளாட்ஃபார்ம். கண்டிப்பாக. இதிலேருந்து தான் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு உண்டான வேலையை நம்ம செஞ்சுன்னுக்கிறோம். ரொம்ப சிம்பிளாக சொன்னால், துண்டுற தட்டில் வந்து மூத்திரம் மேஞ்சிட மாட்டோம்ல, அந்த வேலை செஞ்சிடாதீங்க. ஒரு சில ஸ்க்ரீன் கிராப்ஸ் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அந்த ஃபோட்டோஸ் பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்கள் அதை பற்றி கட்டாயமாக சொல்லலாம். இதுலேருந்தே நான் ஆரம்பிக்கிறேன். இது லாபம் படம், எஸ்பி ஜன்னதானன் சாருடைய டைரக்ஷனு. இதில் வந்து நான் அசிஸ்டன்ட் டைரக்டரு. ஓகே. ஆனால் இப்போது ஜனநாதன் சார் வந்து உங்களோட லைஃப்பில் ஒரு முக்கியமான ரோலை வந்து பங்களிப்பு இருந்திருக்கு. உங்களுடைய சமூக பார்வையாக இருக்கட்டும், நான் உங்கள்கிட்ட முன்னாடி பேசும்போதுமே உங்களோட சமூக பார்வையாக இருக்கட்டும், சினிமா பார்வையாக இருக்கட்டும், மாறினதுக்கு காரணம் அவராக தான் இருந்திருக்கார். உங்களுக்கு அவர் மேலே இருக்கிற பார்வை என்ன? இந்த சமூகத்து மேலே இருக்கிற பார்வையே மாறிச்சு டோட்டலாக. அவருடைய அரசியல் சித்தாந்தம், அவருடைய பார்வையில் வந்து பார்த்திங்கன்னா பெரியார், அவருடைய பார்வையில் வந்து அம்பேத்கர், அவருடைய பார்வையில் லெனின், இதை வந்து ஈஸியாக ஒருத்தங்கிட்ட கடத்திடுவார். அப்படி கடத்தப்பட்ட மனிதன் தான் நான். இப்போ ஒரு பொருளாதாரத்தை பற்றி பேசுகிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஃபிலாசபி. அந்த ஃபிலாசபியை வந்து பார்த்திங்கன்னா சினிமாக்குள்ளே வந்து கடத்துறதுக்கு ரொம்ப ஈஸியாக செய்வார் ஜனா சார். அதை அப்படி இன்ஜெக்ட் பண்ணப்பட்டவங்க தான் நாங்கள். அவர் மூலயமா தான் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா புத்தகங்களுடைய வாசிப்பு இதெல்லாம் நிறைய அறிமுகம், நிறைய எழுத்தாளர்கள். ஜனா சாருடைய பாசறை வந்து டோட்டலாகவே வேறு. சினிமா பாசறைன்றதை விட ஒரு அரசியல் பாசறையாக தான் அது இருக்கும். அது மூலயமா எனக்கு பெரிய நட்புகளும், நிறைய வாசிக்கக்கூடிய புத்தகங்களும், நிறைய இது வரைக்கும் நான் வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு முக்கியமான மனிதர்களும் அவங்களுடைய வாழ்க்கையும் நான் அங்கே தான் கற்றுக்கினேன். இனி வரைக்கும் அது எனக்கு பெரிய பலம். நீங்கள் அவர்கிட்டேருந்து இந்த ஒரு கேரக்டரிஸ்டிக்கை இல்லை இந்த ஒரு விஷயத்த நான் எடுத்துக்கிட்டேன்னு சொல்கிற விஷயம் எதுவாக இருந்தாலும் எளிமையாக பேசுவார் பிரதர். அதாவது எப்படி அவருக்கு தெரிஞ்ச கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்துக்கு அவர் வேறு ஒன்று பேசலாம், ஆனால் பாமரனாக பேசுவார். டேபிள் மேலே உட்காந்து அவர் டீ சாப்பிட்டு தம்மாச்சுனுக்கும் போது என்ன ஜனாவாக இருந்தாரோ அப்படி தான் டைரக்டராக இருந்தார். பர்சனலாக என்கிட்ட இருக்கும்போது நான் அண்ணன் தான் கூடுவேன். என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வாயா போயன்னா அவரும் பேசுவார். அங்கே அசிஸ்டன்ட் டைரக்டரும் ஒரு டைரக்டரும் பேசுகிற மாதிரி இருக்காது. வேறு என்ன சண்டை போட்டுக்கிறாங்களான்ற மாதிரி இருக்கும். அப்படி தான் இருக்கும். எம்ஜிஆர் சார் பாட்டு ஒன்று இருக்கும்ல, உழைக்கும் தோழர்களை ஒன்று கூடுங்கள்னா உலக முதலாளிலாம் ஒன்று கூட்டான்னா ஜனா சார் சொல்லுவார். அப்படி எதை இந்த கம்யூனிசம் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் மத்தியில் கொண்டு வந்து சேர்க்கணும்னு நினச்சதோ அதை ஜனா ரொம்ப எளிமையாக சேர்த்தார். இனி அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நிறைய இயக்குனர், புதுசாக வர இயக்குனரும் சரி, பழைய இயக்குனரும் சரி முயல்கிறாங்க. அதுவும் சக்ஸஸ் ஆகுது. அது ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்குது.
கமல் சார் அது சார்பட்டா பரம்பரை வந்து வெற்றி அடைஞ்ச பிறகு கமல் சார் வந்து ரஞ்சித் அண்ணன் அந்த டீமை அந்த ஹோல் டீமு கூப்பிட்டுருந்தாங்க. நான் தான் கொஞ்சம் லேட்டாக போகிறேன். எல்லாரும் உள்ளே வந்துட்டாங்க. உள்ளே இருந்த வாத்தியார்லேருந்து கபிலன்லேருந்து எல்லாரும் உள்ளே இருக்கிறாங்க. நான் ஒண்டி தான் லேட்டு. போனோடனே ரஞ்சித் அண்ணன் "டேய் சாரு போய் பாருடா போடான்ட்டு" சொன்னேன். நான் உள்ளே போகிறேன். உள்ளே போகும்போது ரஞ்சித் அண்ணன் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணார். சார் இந்த மீரா அண்ணன் வாங்கன்னு சொல்லி அது பெரிய அவார்ட் வாங்கின மாதிரி ஆயிடுச்சு. கமல் சார் வந்து தோளில் தட்டி கொடுத்தாரு. நல்லா பண்ணியிருந்தீங்க நீங்கள் அப்படின்ட்டு. எல்லாரும் அந்த படத்தை பார்க்கும்போது அந்த 70கள் மூடுலேயே இருந்தாங்க. ஏன்னா கமல் சார் பெரிய ஜாம்பவான். சென்னையில் நடக்கிற எல்லா மூமெண்ட்ஸும் அவருக்கு தெரிஞ்சிருக்கும். ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா பூலோகத்துக்கு கல்யாண் சார், ஜெயம் ரவி சார்லாம் பேசும்போது நான் அங்கே இருந்தேன். கமல் சார் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு டப்பிங்க்கு வந்திருந்தார் ஏவிஎம் ஸ்டுடியோ தான். அப்போது கமல் சார் வந்து டேப்லஸ் மைதானத்தை பற்றிலாம் பேசியிருக்காரு. அது பாக்ஸிங் படம்ன்றதுனால அதை பற்றி பேசியிருக்கிறாங்க. இங்கே இருக்கிற பெரிய பெரிய எம்ஜிஆர், சிவாஜி வரைக்குமே வந்து டேப்லஸ் மைதானத்தில் பாக்ஸிங் பார்த்த வரலாறுலாம் இருக்குது. அப்போ கமல் சாருக்கு அதெல்லாம் தெரியாத இருக்கவே இருக்காது. கமல் சார் தட்டி கொடுத்தாரு. நல்லா பண்ணியிருந்தீங்க அதுன்னும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அப்போ தான் நான் சொன்னேன், நான் வந்து விரும்மாண்டி வந்து கமல் சார் கிட்ட அப்போ சொன்னேன், சார் நான் வந்து உங்கள் படம் நடிச்சிருக்கிறேன் சார், நான் வந்து நீங்கள் எனக்கு சண்டைலாம் கற்றுக் கொடுத்துருக்கீங்க அப்படின்னும்போது ரொம்ப கூர்ந்து கவனிச்சார். அதெல்லாம் கேட்டார். அதுக்கப்புறம் பசுபதி அண்ணனும் அவங்களும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அந்த கான்செப்ட். ஆனால் இப்போது விருமாண்டியில் எந்த மாதிரியான மொமெண்ட் அதை பற்றி சொல்லுங்களேன். அந்த ஜெயில் கைதி. ஆமாம், ரயட் சீன் இருக்கும். ஆமாம், ஓடுற சீனா. அதுக்கு முன்னாடி என்னன்னா நம்ம கேம்பகோலா இருக்குது பார்த்தீங்களா? கேம்பகோலா தெரியுமா? ஐடிசி சோலா பக்கத்தில் வந்து கேம்பகோலா. அங்கே தான் கோவில்லாம் அதுக்கு தான் போட்டாங்க. இவருது ரஜினி சார்து பாபா இது அங்கெல்லாம். அதுக்கு முன்னாடி விரும்மாண்டி பாதி படம் அதுக்குள்ளே தானே இருக்குது. ஆனால் திருநெல்வேலியே மாதிரியே காட்டியிருப்பார் கமல் சார். அந்த உன்னை விட சாங்கு, அந்த மாடு மேய்ஞ்சி போகும், தண்ணியில் குளிக்கிறது, கிணறுக்குள்ளே உட்காந்து படம் வரைகிறது, ஜெயிலு கீழ் எல்லாமே மொத்தமாக உள்ளதான். அந்த விரும்மாண்டி சாங்கில் அந்த பூசணிக்காய் உடச்சி எடுப்பார், எல்லாமே உள்ளதான். ஆனால் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியில் படம் எடுத்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துன்னே இருக்கும். பாதி அங்கே தான் எடுத்தாங்க. அது ஜெயிலுக்குள்ளே வந்து கமல் சார் வந்து கேட்குறாரு, டெரராக வேணையா ஒரு 10 பசங்க அப்படின்னும் போது தான் நானே சில நண்பர்கள் அதில் முக்கியமாக பண்ணதிலெல்லாம் வந்து நாங்கள் ஒரு 10 பேர் இருப்போம். அதில் தான் செலக்ட் பண்ணார் கமல் சார். அவரே பார்த்து தான் செலக்ட் பண்ணார். அவர் செலக்ட் பண்ணுற டைமில் வந்து பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் பார்த்துன்னுக்கிறாரு உள்ளே எங்கே இது பண்ணலான்னா, மூட்டை இங்கே அடங்கியிருக்கோம். ஒரு மூட்டைக்கு நடுவில் தான் நானும் இன்னொரு ஃப்ரெண்டும் படுத்து தூங்கின்னு இருக்கிறோம். ஏன்னா காலையிலே போயாச்சு, 5 மணிக்கு போயாச்சு, 8 மணிக்கு டிஃபன் பண்ணியாச்சு, தூக்கம் கண்ணில் சொக்குது, உள்ளே போய் படுத்துட்டோம். உள்ளே படுத்து போகும்போது தான் சந்தனம் பார்த்தா, ஏய் யார் அது உள்ளே பார்த்துருக்குதுன்னா ஏஞ்சி ஓடுறோம். ஏஞ்சி ஓடும் போது பிடிச்சிட்டாங்க. பிடிச்சவனே கேட்குற யார் அதுன்னா, சார் இது பசங்க இந்த பையன்லாம் நல்லா இருக்கிறான் இந்த பையன். அப்போ தான் அவர் பிடிச்ச உடனே தான் செலக்ட் பண்ணுறாங்க. எங்களை எதுக்கு பிடிக்கிறாங்க எதுக்கு விரட்டுறாங்கன்னு தெரியல. பிடிக்கும் போது தான் அது ஞாபகப்படுத்தும் போது சார் முதல்ல புரிஞ்சுக்கிட்டாரு. அடுத்தது இது தீனா கூட நிற்கிறது. ஓ இது ரோபோ எந்திரன். ஆமாம் எந்திரன். சங்கர் சார் ஆஃபீஸ்க்கு முன்னாடி ஒரு பெரிய கூட்டம், ஆடிஷன் பெருசாக போகுது. அதில் அப்படியே அந்த மேஜிக்கார மாதிரி இருக்கிறாண்டான்னு அந்த டைலாக் எல்லாரும் மனப்படம் அந்த இந்த படம் பார்த்துருக்கீங்களா, பம்மல் கே சம்பந்தம், அடப்பாவி வயிற்று வயலில் செத்துட்டியாடா, அது மாதிரி தான் எல்லாரும் சொல்லினே இருப்பானுங்க. ஏய் யாரா அவன் மேஜிக்கார மாதிரி இப்படியே பேசினே இருப்பானுங்க. ஏய் என்னடா நடக்குதுங்கன்ற மாதிரியே இருக்கும். அதில் ஒரு 100 200 நிறைய பேர். நான் சொல்கிறது கம்மி. ஷூட் வந்து பார்த்தீங்கன்னா பிரசாத் லேபுக்குள்ளே போச்சு. அந்த 20 GB சவுண்டு குறைச்சா நல்லாயிருக்கும் ரஜினி சார் சொல்லுவார். அதோடைய கண்டினியூட்டி தான் லோனாவாலாவில் பாம்பேயில் போச்சு. ஓ பாம்பேயில் போச்சு. எனக்கு பாம்பேயில் போகிற நியூஸ் தெரியாது ஆக்சுவலி. ரஜினி சார் தான் அவர் வந்து ஒரு இடத்துல ஜெல் ஆகிடுவார் சீக்கிரமாக. அப்புறம் எங்கள் கிட்டலாம் சொல்லணுன்ற அவசியமாக அவருக்கு இல்லை. அப்புறமா அந்த சாப்டர் நம்மலாம் பாம்பேக்கு போகிறோம்னு சொன்னதே அவர் தான், ரஜினி சார் தான். அப்புறம் பாம்பேக்கு போயிட்ட பிறகு கூட லோனாவாலாவில் ட்ரெயினில் போய் ஒரு ட்ரெயினே எடுத்தாங்க. சங்கர் சார் வந்து ஒரு ட்ரெயினே வந்து எடுத்தாங்க. ரஜினி சார் டூப் இவங்க பெரிய ஒரு இதுவே வந்து பார்த்திங்கன்னா உள்ளே ஏறி இன்னொரு இடத்துக்கு போய் தான் ஷூட் பண்ணுவோம். அப்போவும் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எல்லாம் பாய்ஸ்லாம் உட்காந்துக்கிற இடத்துல தான் ரஜினி சார் வருவார். அவர் வந்தாருன்னா சங்கர் சார் வந்துடுவார். சங்கர் சார் இருந்தாருன்னா ஐஸ்வர்யா மேடம் இருப்பாங்க. எல்லாம் ரொம்ப பக்கத்தில் தான் உட்காந்து பேசின்னு இருப்பாங்க. அது ரொம்ப நல்ல மூமெண்ட்டு. எப்படின்னா ட்ரெயின் அந்த இடத்துலேருந்து எடுக்கிற வரைக்கும் ரஜினி சார் எந்த கம்பார்ட்மெண்ட்டில் ஏறுவார்னு யாருக்கும் தெரியாது. அவர் வேணும்ட்டே பண்ணுவார் சார். அப்போது தப்புன்னு ஏறி இப்போ எல்லா ஃபெசிலிட்டியும் அவங்களுக்கு வச்சுருப்பாங்களே. ஒரு இதில் ஒரு ரஜினி சார் உட்கார்னாருன்னா எல்லாம் ஒரு செட்டப் இருக்கும் பார்த்தீங்களா. டப்புன்னு ஏறி எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எங்கே உட்காந்துன்னு இருப்போம், பசங்களோட ஜாலியாக அட்டாச்சு உட்காந்து அந்த செட்டப்பில் ஏறி உட்காந்துருவார் கபால்ட்டு. ஏறிட்ட பிறகு திருப்பி தண்ணி கிண்ணி அதுக்கு வருவாங்க. ஜாலியாக பேசுகிற ஒரு பர்சன். ஆமாம் பிரதர். ரஜினி சார்லாம் சூப்பர் ஸ்டாரு. அந்த ஒரு அனுபவம் இருக்குது பார்த்தீங்களா.
அப்போ எப்படி பார்த்தோமோ அப்படியே தான் இப்போ ஜெயிலர் போனோம் சார் கூட அதே தான் ஒரே சூப்பர் ஸ்டார் தான். அந்த ஒரு லெவல் தான். அதனால இப்போ நீங்க வந்து கிட்டத்தட்ட சந்திரமுகியிலிருந்தே அவரோட டிராவல் இருந்திருக்கு. நீங்க வந்து அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆமாம், பர்சனல் பாடி கார்டெல்லாம் இருந்துக்குது சாருக்கு. அந்த மொமெண்ட்லாம் சொல்லுங்களேன். பர்சனல் பாடி கார்டா இருந்தீங்க. அதுக்கப்புறம் அவரோட நடிக்கிற மொமெண்ட். இந்த இதெல்லாம் எப்படி இருக்குங்க? சந்திரமுகிலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வெரி பிகினிங்கு. இப்போ நாங்கள் புதுப்பேட்டை படத்துக்கு செலக்ட் ஆகியிருந்தது. அதுக்கப்புறமா ரஜினி சார் படத்துக்கு பர்சனல் பாடி ரஜினி சாரை பார்க்கணுன்ற ஒரு ஆசை. இதெல்லாம் தாண்டி உள்ளே வரும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா, அப்போ ரஜினி சார் பார்க்க முடியாத உச்சத்தில் இருந்தார் ரஜினி சார். பார்க்க முடியாத ஒரு உச்சத்தில் இருந்தார். அது வந்து அது தொடர்ந்து நான் சந்திரமுகி பொன்னி அதுக்கப்புறமா ரஜினி சார் கூட வந்து பார்த்திங்கன்னா ரோபோவில் வந்து பண்ணுறேன். ரோபோவில் வந்து பார்த்திங்கன்னா வெளியே தெரிகிற மாதிரி சில சீன்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா குறைஞ்சபட்சம் ஒரு 15-20 வருஷம் இருக்கும் நான் இப்போது சாரை ஜெயிலரில் பார்த்தது. அந்த எனக்கு எந்த ஒரு சேஞ்சும் தெரியல. அவர் அப்படி தான் இருக்காரு. நான் தான் முடிகிடிலாம் கொட்டி ஒரு மாதிரியா இருக்கிறோம் அப்படி. அவரு ஆனா இப்போ நீங்க ஒரு சினிமா பார்த்து வளர்ந்த சினிமால இருக்கிற ஒருத்தரா சொல்லுங்க. 50 வருஷத்த ஒருத்தர் சினிமால கிடக்குறாரு. இன்னும் அதே ஃபேண்டமோட ஒரு படம் வருதுன்னா அத்தனை எக்ஸ்பெக்டேஷனோட இருக்கு. இத எப்படி பார்க்குறீங்க நீங்க? பெரிய உழைப்பு தான் பிரதர். இப்போது ஒரு படத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு எஃபர்ட் போடுறாங்கன்னா ஒரு சார்பட்டாவாக இருக்கட்டும் இல்லை வேறு என்ன ஒரு இருக்கட்டும், அதனால் நம்மளுக்கு முடிஞ்ச ஒரு பங்களிப்பை நம்ம கொடுப்போம். ஆனால் ஒட்டுமொத்த படத்தையுமே வந்து சுமக்கிறது வந்து ஒரு கதாநாயகன் தான். ஒரு கேரக்டரை சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சுட்டு போகிறது வேறு. ஒட்டுமொத்த படமும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது நல்லா இல்லைன்றது வந்து பார்த்திங்கன்னா ரஜினி படம் நல்லா இல்லைன்னு தான் சொல்கிறாங்க. தப்புன்னு சொல்லிடுவாங்க ரஜினி படம் நல்லா இல்லைப்பான்ட்டு. அந்த 50 வருஷம் அவர் இங்கே ஸ்டாண்டர்டாக ஒரு சூப்பர் ஸ்டாராக நிற்கிறாருன்னா இது மேலே இருக்கிற பெரிய உழைப்பு. கமல் சார் சொன்ன மாதிரி தான். ரஜினி சார் வந்து பார்த்திங்கன்னா அந்த குழந்தை ஒரு இதில் சொல்லியிருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் 2 குழந்தைங்க. ஒன்று வந்து கலைத்தாயின் கையில் இருக்குது, ஒன்று வந்து இடுப்பில் இருக்குது. இவங்களால தான் அது முடியும். கண்டிப்பா. நெறைய விஷயங்கள் பேசினோம். உங்களுடைய ஜேர்னியாவும் சரி, நீங்க கடந்து வந்த பாதையா இருக்கட்டும், பல விஷயங்கள் பேசினோம். இந்த ஒரு இன்டர்வியூக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க் யூ ஸோ மச். தேங்க்ஸ் சூப்பர் சார்.